திருப்பாவை 12வது பாசுரம். கனைத்து இளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் பனி தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற மனதுக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தார் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். நேற்றைய பாசுரத்தில் ஆண்டாள் செல்வ பெண்டாட்டின்னு ஒரு பெண்ணு எழுப்பினாள் இல்லையா? அவள் கேட்ட ஆண்டாள்கிட்ட, ஆண்டாளே எல்லாரும் வந்து விட்டான்னு சொல்றீங்க, பார் இந்த பெண் இன்னும் வரல பார் அப்படின்னா. ஆண்டாள் பார்த்தாள், இந்த பெண் இன்னும் நோன்பு நோற்க வரவில்லை. உடனே அந்த பெண்ணை எழுப்புறதுக்கு போகிறப்போ ரொம்ப அழகா சொன்னா, பெண்ணே நீ யாரு தெரியுமா? உனக்கு முன்பிறந்தவன் உன்னுடைய தமையன். அவன் யாருன்னா கண்ணனையே விடாமல் கண்ணனோடையே இருப்பவன், கண்ணனோடு எப்பொழுதும் சேர்ந்து இருப்பவன். உனக்கு முன்பிறந்தவன் கண்ணனோடு எப்பொழுதும் சேர்ந்து இருந்தால் அவனுடைய தங்கையான நீ எங்களோடு சேர்ந்து கண்ணனை குறித்து நோன்பு நோக்க வேண்டாமா? இப்போ இந்த பெண்ணோடு தமையன் முன்பிருந்தவன் கண்ணனோடையே எப்போதும் இருக்கான், கண்ணனை விட்டு ஒரு நொடி கூட பிரியவில்லை என்பது ஆண்டாளுக்கு எப்படி தெரியும்? அது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவித்தாள். இப்போ ஆண்டாள் இந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிறா. ஒரு பக்கத்தில் கண்ணுக்குட்டிகள் எல்லாம் கத்துறது, இன்னொரு பக்கம் மாடுகள்லாம் கத்துறது. கத்தும் பொழுது மாடுகள் கத்தினது மட்டும் கிடையாது, தானே பாலை சுரந்தது. ஆண்டாள் பார்த்தா, இதுன்னு ஆச்சரியம். கனைத்து இளம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர. இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் அம்மானு கத்தின உடனே தாய் பசுமாடுகள் பார்த்தது, ஐயோ நம்ம கண்ணுக்குட்டிக்கு பசிக்கிறதேன்னு நினைச்சது. உடனே கன்றுக்குட்டி தங்களிடத்திலே வந்து பால் குடிப்பதை போலே நினைத்து கொண்டு இந்த எருமை மாடுகள் எல்லாம் என்ன பண்ணினது? தானே பாலை சொரிந்தது. அப்ப ஏன் பாலை கறக்க வேண்டிய இடையன் எங்க போனான்? அதைத்தான் ஆண்டாள் சொன்னான். அவன் யாரு தெரியுமா? கண்ணனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாதவன். கண்ணனுக்கே எல்லா கைங்கரியமும் பண்றவனுக்கு வீட்டுக்கு வர முடியாதே, நேரம் இருக்காதே. அப்ப எப்படி பால் கறக்க முடியும்? அதனால தான் பாலை கறக்கலை. இப்ப ஆண்டாள் என்ன சொல்றா? உன்னோட தமையன் கண்ணனை விட்டு ஒரு க்ஷணம் கூட பிரியாம இருக்கான், ஆனா நீ எப்படி இருக்காய்? கண்ணனையே பாடக்கூடிய எங்களை விட்டு எப்பொழுதும் பிரிந்தே இருக்கிறாயே, இது நியாயமா? கனைத்து இளம் கற்றுமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும். பெண்ணே, உன் வீட்டில் எங்க பார்த்தாலும் பால் சேராக இருக்கே. அப்படி கண்ணனுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய நல்ல செல்வன் அவனுடைய தங்கையாக இருந்து கொண்டு நீ எங்களோடு நோன்பு நோக்க வரவில்லையே. நாங்கள் எங்க இருக்கோம் தெரியுமா? பனி தலை வீழ, நன்னா பனி கொட்டுறது, எங்கள் தலையிலே பனி வெள்ளம், காலிலே உன் வீட்டு பால் வெள்ளம், எங்கள் மனதிலே எம்பெருமானுடைய மால் வெள்ளம். ஒரே வெள்ளமா இருக்கு. நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி. பெண்ணே, உன்னை கூட்டிக் கொண்டு போகணுங்கிறதுக்காக உன் வீட்டு வாசல்ல தயாரா காத்துட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாரும். உடனே உள்ள இருந்தவள் பேசாம இருந்தா. அப்ப ஆண்டாள் சொன்னா, வாயை திறந்து பேச மாட்டியா? இவ்வளவு நேரமா கண்ணனை பாடினோம், ஒருவேளை கண்ணனுக்காக நாம நோன்பு நோற்கக்கூடாதுன்னு நீ தீர்மானம் பண்ணியிருக்கியா? ஏன்னா பெண்ணின் வருத்தமறியாத பெருமான், அவனை குறித்து எதுக்கு நோன்பு நோக்கணும்? அவனுக்கும் நம்ம கட்டமே தெரியாது, நம்ம மறந்து இருக்கான். அப்ப நாம விட்டு எதுக்கு அவனை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? கிடையாது கிடையாது. இப்போ யாரை பாடினோம் தெரியுமா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனதுக்கு இனியான். சினத்தினால் கோபமே வராதவன் ஒருத்தன் இருந்தான். அவன் யாருன்னா அவன் தான் ராமன். அவன் என்ன பண்ணினான்? கோபம் வராதவனுக்கும் கோபம் வந்தது. பெண்ணே, கண்ணன் பெண்களை வருத்தப்பட வைக்கிறவன் சொல்ற இல்லையா? ஒரே ஒரு பெண்ணுக்காக, சீதைக்காக ராவணனையே வதம் பண்ணினவன் ஒருவன் உண்டு. அவன் யாருன்னா கோபமே வராதவன். கோபமே வராத அந்த ராமனுக்கும் கோபம் வந்தது சினத்தினால். தென்னிலங்கை கோமானை, தெற்கு திசையிலே இலங்காதேசத்திலே ராஜாவாக இருந்தவன் ராவணேஸ்வரன், அவனை வென்றவன். வென்றவன் யாரு? ராமன்னு சொல்லல. ஆண்டாள் இங்கு மனதுக்கு இனியான்னா. ஏன் மனதுக்கு இனியான்னா? ஒரு பெண்ணுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தையே பண்ணினான் ராமன்னா, அவனை பாடுவோமே.
பாடவும் நீ வாய் திறவாய். ஒருவேளை கண்ணனை பாடினாதானே நீ வரமாட்டாய். நாங்கள் எல்லாரும் ராமனை பாடுறோம், நீ வரலாமே. ராமன் மிகவும் நல்லவன். பெண்களுக்கு வருத்தம் என்றால் உடனே துடி துடித்து போய்விடுவான். மனதுக்கு இனியானை பாடவும் உன் வீட்டு வாசலிலே இத்தனை பேர் நின்று கொண்டு பாடுகிறோமே, உன் காதில் விழவில்லையோ? வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய். சரி, விடியற்காலையில் வரேன்னு சொன்னாய், வரலை. எங்களுக்கு முன்பாக நோன்பு நோற்க வருகிறேன் என்று சொன்னாய், வரவில்லை. நாங்கள் உன் வீட்டு வாசலிலே வந்து நின்ற பொழுதும் வரவில்லை. சரி, இப்பொழுது நாங்கள் கூறுகிறோம், பெண்ணே எழுந்து வா, நம்முடைய மனதுக்கு இனியவனான ராமனை பாடுவோம் என்று சொன்ன பிறகும் நீ வராமல் இருந்தால் அது என்ன நியாயம்? இனித்தான் எழுந்திராய், இது என்ன பெயர் உறக்கம்? இப்படி உன் வீட்டு வாசலிலே நாங்கள் நிற்க விடியற்காலை பொழுதும் ஆகிவிட ராமனை நாங்கள் நன்றாக வாய்விட்டு பாட அது உன் காதில் விழவில்லையோ? இது என்ன உறக்கம்? இப்படி உறங்கி நான் இதுவரை யாரையுமே பார்த்ததில்லையே, இது என்ன பேருறக்கம்? அப்போதான் கேட்டா அந்த பெண், எல்லாரும் வந்துவிட்டாளா? ஆண்டாள் சொன்னா, உன்னை தவிர எல்லாரும் வந்தார்கள், அனைத்தில்லத்தாரும் அறிந்து. நீ வெளியில் வந்து பாரு, யார் யார் வந்தார்கள் என்று ஒவ்வொருவரையும் நீயே பார்த்து விடலாமே. ஓ, எல்லாரும் வந்துவிட்டாளா? நான் தான் வரலையா? சரி, தவறாக நினைக்க வேண்டாம், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று உள்ளே உறங்கக்கூடிய இந்த பெண் பொற்கொடி இவளும் வந்து ஆண்டாளோடு சேர்ந்து கொள்ள ஆண்டாள் நோன்பு நோற்க மேலே செல்கிறாள்.